ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய சார்ஜிங் செக்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். சார்ஜிங் செக்ஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா சார்ஜர் ஐசி தெரிஞ்சிருக்கணும். சார்ஜர் ஐசி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கிமேட்டிக் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். ஸ்கிமேட்டிக் நாலேஜ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே மூவ் பண்ண முடியாதுங்க. அதனால் பிகினர்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஸ்கிமேட்டிக்கை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். அது என்ன அப்படின்னா அப்பர் அண்டு லோயர் மாஸ்ஃபெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது உங்கள் போர்டில். அதை நான் கொஞ்சம் தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் போர்டில் நான் அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அப்பர் அண்டு லோயர் மாஸ்ஃபெட் அது என்ன அப்படின்னா, இங்கே வாங்க, உங்கள் போர்டில் 2 மாஸ்ஃபெட்டை யூஸ் பண்ணுவாங்க. 2 பக்கத்தில் ஒரே சைஸில் இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே, தென் இந்த மாஸ்ஃபெட்டோடைய ட்ரைன் மேல் பகுதி இருக்கு இல்லையா, அது ட்ரைன். கீழே ஒரு 3 பின் என்னவாக இருக்கும், சோர்ஸாக இருக்கும். ஒரு பின் என்னவாக இருக்கும், கேட். அதை நான் தனியாக எடுத்துடுறேன். இன்னொரு மாஸ்ஃபெட்டோடைய இது ட்ரைன் 4 பின்னு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுறேன். இந்த மாஸ்ஃபெட்டில் கீழே ஒரு சோர்ஸ் இருக்கும். இது எப்படி எடுப்பாங்க, கேட்டை தனியாக எடுத்துருவாங்க. இப்போது இது அப்பர் மாஸ்ஃபெட், இது லோயர் மாஸ்ஃபெட். எப்பயுமே லோயர் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் கிரவுண்டோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? தெரியுதா? தென் அப்பர் மாஸ்ஃபெட்டோடைய சோர்ஸும் லோயர் மாஸ்ஃபெட்டோட ட்ரைனும் டைரெக்டாக இன்டர்லிங்க் ஆகிருக்கும். தென் அப்பர் மாஸ்ஃபெட்டோடைய ட்ரைன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரைன் சோர்ஸ் கேட், ட்ரைன் சோர்ஸ் கேட். ஓகே, இந்த இடத்துல தான் இன்புட் கொடுப்பாங்க. அதாவது இந்த இன்புட் எங்கேருந்து வருன்றதுலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ நான் சொல்லணுன்னா, உங்கள் போர்டில் கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்னு ஒன்று இருக்கும், சிஎஸ்ஆர். இங்கேருந்து தாங்க உங்கள் போர்டில் எல்லா அப்பர் மாஸ்ஃபெட்டுக்கும் சப்ளை கொடுப்பாங்க. ஓகேங்களா? தென் உங்களோட ஸ்டாண்ட் பை ரெகுலேட்டருக்கு சப்ளை போகும். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி இருந்ததுன்னா ஒரு 12 வோல்ட் இருக்கும். அடாப்டர் இருந்ததுன்னா அந்த அடாப்டரோட வோல்ட் 19.5 வோல்ட் 20 அந்த சம்திங்கில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்புட்டில் இந்த எய்தர் அடாப்டர் வோல்ட்டு இல்லை பேட்டரி வோல்ட் இருக்கும். அவுட்புட்டில் என்ன நடக்கும்ன்றது தான் இப்போது கான்செப்ட். ஓகே, இந்த இடத்துல எடுக்கிறது தான் நம்மளுடைய அவுட்புட். இந்த 2த்துக்கும் காமனான பாயிண்டில் எடுப்பாங்க. இதுதான் அவுட்புட். ஓகே, இப்போது என்னோடய பேட்ரி இங்கே இருக்குதுன்னு வைங்க. இந்த பேட்டரியை நான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ஹை ஆம்பியரில் கரண்ட்டை ட்ரைவ் பண்ணி நான் இங்கே தள்ளணும். ஹை ஆம்பியரில் கரண்ட்டை ட்ரைவ் பண்ணி இங்கே தள்ளினா மட்டும்தான் பேட்ரி சார்ஜ் ஆகும். ஓகே, என்கிட்ட இப்போ அடாப்டரோட இன்புட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது அப்படியே டைரெக்டாக கொண்டு போய் இங்கே போட்டால் சார்ஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகாது. காரணம், எனக்கு ஹை ஆம்பியர் வேணும். ஹை ஆம்பியரில் ட்ரைவ் பண்ணால் தான் இது நடக்கும். அந்த ஹை ஆம்பியரை உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்பர் அண்டு லோயர் மாஸ்ஃபெட். ஓகே, இப்போ இந்த 2 கேட் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 கேட்டையும் யார் கண்ட்ரோல் பண்ணுவோம், உங்களோட சார்ஜர் ஐசி கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கிமேட்டிக்கில் இதெல்லாம் ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ இந்த சார்ஜர் ஐசி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ஜர் ஐசிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். ஐஓலேருந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கும். இப்போ இந்த சார்ஜர் ஐசி தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகுது. என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த கேட்டை ஆன் பண்ணும். இந்த கேட்டை ஆன் பண்ணுச்சுன்னா இங்கே மேலே இருக்கிற இந்த பியோர் டிசி இங்கே அவுட்புட்டில் வெளியில் வரும். ஆனால் இங்கே வர்றது டிசி கிடையாது. இந்த இடத்துல நான் கொடுக்குறதும் டிசி கிடையாது. இந்த இடத்துல இந்த ஐசி ஜஸ்ட் ஒரு பல்சஸ் கொடுக்கும். பல்சஸ். ஓகேங்களா? பல்சஸ்னால் எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னல். ஓகேங்களா? இந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற அவுட்புட் துண்டு துண்டாக இங்கே விழும். இது பியோர் டிசிங்க. ஆனால் இங்கே வெளியில் வர்றது டிசி கிடையாது. இங்கேயும் பல்சஸாக வெளியில் வரும். பியோர் டிசி அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன். பல்சஸ் அப்படின்னா இப்படி கண்ணாபின்னான்னு வர்றது. ஓகேங்களா? அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு இருக்கும். இப்போது அப்பர் மாஸ்ஃபெட்டில் பியோர் டிசி உள்ளே போகும்போது இது அப்பர் கேட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும். ஆன் பண்ணும்போது இங்கே பல்சஸ் நிறைய வெளியில் வரும். ஓகே, இந்த இடத்துல இப்போ வெளியில் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பல்சஸ். இங்கே நான் கொடுத்ததும் பல்சஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டக்டர் இருக்கும். பெரிய சைஸில் இண்டக்டர் இருக்கும். அதுதான் காயில். இது பல்சஸ்ன்னு சொல்கிறத விட காயில் இதை எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு ஏசின்னு புரிஞ்சுக்கும். ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் தானேங்க டிசி. இப்போ இந்த காயில் என்னவா புரிஞ்சுக்கும், ஏசின்னு புரிஞ்சுக்கும். நீங்கள் இதில் காயிலில் ஏசி சப்ளை உள்ளே கொடுத்தீங்கன்னா காயில் அதை பியோர் டிசியாக மாற்றி இங்கே வெளியில் அனுப்பும்.
அதே டைம் இந்த இடத்துல இவ்வளோ பல்சஸ் கண்டினியூஸாக வெளியில் வர்றதுனால இங்கே நீங்கள் பியூர் டிசியாக மாற்றும் போதும் இங்கே ஹை கரண்ட்டாக மாறி இருக்கும். ஹை கரண்ட், இந்த கரண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே சார்ஜ் பண்ண முடியும். கிளியர், புரிஞ்சுதா? இந்த பல்சஸை வச்சு பியூர் டிசியாக மாற்றுறாங்க, அதே டைம் ஹை கரண்ட்டாக மாறிடும். ஓகே, இப்போ அதே டைம் இந்த ஹை கரண்ட் உள்ளே போகும்போது என்னோடய பேட்ரி இன்னொரு விஷயத்தையும் நான் கன்சிடர் பண்ணணும். பேட்டரிக்கு ஓவர் கரண்ட்டு கொடுத்தா பேட்ரி டேமேஜ் ஆகிடும் இல்லையா? அதனால் இங்கே எவ்வளோ பல்சஸ் போகுது அப்படின்றதையும் என்னோடய ஐசி மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னொரு லைன் எடுத்து இந்த ஐசி கொடுத்துருவாங்க. எவ்வளோ பல்சஸ் நீ கொடுக்கறதுனால எவ்வளோ பல்சஸ் கீழே வருது அப்படின்றதையும் இங்கே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து ஃபேஸ் பின்னு சொல்லுவாங்க, இல்லை எல்எக்ஸ் பின்னு சொல்லுவாங்க ஐசியில். இப்போ இது மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஓவர் பல்சஸ் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேட்டை ஆன் பண்ணுவான் இந்த ஐசி. ஸோ இப்போ இங்கே பல்சஸ் போகும், இந்த பல்சஸ் போகும். இந்த பல்சஸ் போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ்ஃபெட் ஆன் ஆகும். சார் இப்போ மேலே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா? இது ஆஃப் ஆன அடுத்த மொமெண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கே டிசியாக ஸ்டோர் ஆகிருந்தது பார்த்தீங்களா? இது ஓவர் கரண்ட்டுன்றதை சென்ஸ் பண்ணதுனால தானே இங்கே ஆன் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஓவர் கரண்ட் இது பியூர் டிசி, காயில் எதுவுமே பண்ணாது, அழகாக அலோவ் பண்ணிடும். ஸோ காயில் பியூர் டிசி அலோவ் பண்ணுங்க. ஸோ இது இந்த இடத்துல இப்போ பியூர் டிசி இப்போ வரும். இந்த டிசி இந்த இடத்துக்கு போகும், இங்கேயும் போகும். பட் இங்கே எந்த ஃபங்க்ஷனும் கேட்டில் ஆன் ஆகாதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே இப்படியே இருக்கும்னு வைங்களேன். இந்த இடத்துல இப்போ இந்த மாஸ்ஃபெட்டுக்கு நான் பல்சஸ் கொடுக்குறேன். அப்போது எக்ஸஸ் கரண்ட்டாக இருக்கிறது எல்லாமே கிரவுண்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடும். லாஜிக் புரிஞ்சுதா? இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கும், இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃப் ஆகிடும். புரிஞ்சுதா? இது ஆனில் இருக்குது அப்படின்னா கரண்ட்டு சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஆன் ஆகுது அப்படின்னா கரண்ட் ஓவராக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பர் செகண்டுக்கு நிறைய தடவை இது ஆன் ஆகும், இது ஆஃப் ஆகும், இது ஆஃப் ஆகும், இது ஆன் மாறி மாறி இது நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ரெண்டுமே அட் அ டைமில் நடக்காது. அட் அ டைமில் ரெண்டுமே நடந்ததுன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிடும். லாஜிக் புரிஞ்சுதா? ஸோ இது ஆனில் இருக்கா, அப்போ நான் ஆஃபில் இருக்கேன். பிகாஸ் நீ உன் வேலையை மட்டும் பாரு, சார்ஜிங் பண்ணிக்கிட்டு இரு. ஓகே, இப்போ ஓவர் கரண்ட்டு சென்ஸ் ஆகுதா, அப்போது நீ ஆஃப் ஆகிடு, நான் ஆன் ஆகிக்கிறேன். அந்த ஓவர் கரண்ட்டை நான் கிரவுண்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். இதுதான் அப்பர் அண்ட் லோயர் மாஸ்ஃபெட்டோடைய கான்செப்ட். பட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது பியூர் டிசி தான் இருக்கும். 20 வோல்ட் ஆர் 19 வோல்ட் ஆர் 12 வோல்ட், இந்த இடத்துல பியூர் டிசி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது பியூர் டிசி கிடையாதுங்க. பட் மல்டிமீட்டர் இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வோல்ட்டை காட்டும். அதை நீங்கள் வோல்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த இடத்துல வர்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ காயிலோட இந்த பகுதியில் சார்ஜிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வச்சு பார்க்குறதும் ஃப்ரீக்வன்சி தான். பட் உங்கள் மல்டிமீட்டரில் நீங்கள் யாராவது செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், சார்ஜிங் சைடில் அந்த காயில் இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 20, 190, 140 என்னென்னமோ காட்டும். நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, மல்டிமீட்டர் ஏதோ ப்ராப்ளமாக. கிடையாதுங்க, இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சிஸ். அது மல்டிமீட்டர் நீங்கள் வோல்ட் மோடில் போட்டு பார்த்தீங்கன்னா அதால் கன்சிடர் பண்ணி காட்ட முடியாது இல்லையா? அதனால ஏதோ ஒரு வோல்ட்டை காட்டும். பட் இந்த இடத்துல வச்சு பாருங்கள், கரெக்டான வோல்ட்டை காட்டும், எக்ஸாக்டான வோல்ட்டை காட்டும். ஸோ இதுதான் ஒரிஜினலாக டெலிவரி ஆகிற நமக்கு அவுட்புட். ஓகேங்களா? இதை எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது, எப்படி என்னோடய போர்டில் நான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்ஓ இருந்தால் இதை கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இதை இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அப்பர் மாஸ்ஃபெட் அண்ட் லோயர் மாஸ்ஃபெட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ சார்ஜிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு அப்பர் அண்ட் லோயர் மாஸ்ஃபெட்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, வெயிட். இப்போது என் கையில் இந்த கவர்மெண்ட் லினோவா போர்டு இருக்குது. இதில் வெயிட், அதேமாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க ஃபேர் ஹேண்டில் உங்களுடைய போர்டை தொடரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவே ஆக்சுவலாக தப்பு தான். ஃபேர் ஹேண்டில் எந்த போர்டையுமே நீங்கள் தொடக்கூடாது. க்ளவ் போட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா போர்டை இந்த மாதிரி கார்னரில் ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்லிப்பர்ஸ் எதாவது போட்டுங்க. நான் இப்போ ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக நான் பண்ணிக்கிறேன். ஓகே, சரிங்க. இந்த போர்டில் சார்ஜிங் செக்ஷன் இது தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், நான் இப்போ சிம்பிளாக முடிச்சிடுறேன். இந்த இடத்துல பாருங்களேன், 2 மாஸ்ஃபெட் இருக்கா பக்கத்தில். இந்த மாதிரி எந்த மாஸ்ஃபெட்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அது அப்பர் அண்ட் லோயர் மாஸ்ஃபெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? சாரி, அப்பரோடைய சோர்ஸ் இதோட ட்ரெயினில் கனெக்ட் ஆகிருக்கும், இதோடைய சோர்ஸ் கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதை இப்போ அந்த மாஸ்ஃபெட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் மல்டிமீட்டரை கர்சர் மோடில் போட்டிருக்கேன். எனக்கு மல்டிமீட்டரோட 2 ப்ரோப் வேணும். நீங்கள்
நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க, என்ன மாதிரி வச்சுருக்காதீங்க. ஓகே, இங்கே வாங்க. பஸர் மோட்டில் போட்டிருக்கேன். நான் எந்த ஒரு சப்ளையும் இப்போ போர்டில் இல்லை. ஓகே, என்னுடைய மாஸ்ஃபெட்டில் அப்பர் லோயர் எதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா இதுக்கு சோர்ஸ் கேட் ட்ரெயின் உங்களுக்கு தெரியணும். இங்கே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது. இது 1 2 3, இது 3 சோர்ஸாக இருக்கும். அப்போ இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் ட்ரெயினாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான், சரி டாட் கொடுத்துருக்கான். அப்போ இது 3 சோர்ஸ், இது கேட். சோர்ஸ் ட்ரெயின் கேட் இந்த மாஸ்ஃபெட்டுக்கு. இதில் இது சோர்ஸ் கேட் ட்ரெயின், இது 3. ஓகே, இப்போது இதில் நமக்கு எது அப்பர் அண்ட் எது லோயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கிரவுண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதுதானே லோயர். ஸோ நான் எதாவது ஒரு சோர்ஸில் வச்சு கிரவுண்டோட செக் பண்ணுறேன், சவுண்ட் வருதான்னு பார்ப்போம். இந்த சோர்ஸில் வைக்கிறேன், எனக்கு சவுண்ட் வரலை. இந்த சோர்ஸில் வைக்கிறேன், சவுண்ட் வருது. ஸோ அப்போது இதுதான் லோயர் மாஸ்ஃபெட். எது இந்த செகண்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாஸ்ஃபெட் லோயர் மாஸ்ஃபெட். கிளியராக தெரியுதா? இது லோயர் மாஸ்ஃபெட், இது அப்பர் மாஸ்ஃபெட். சார் அப்போ இந்த லோயர் மாஸ்ஃபெட்டோட ட்ரெயினும் இந்த சோர்ஸும் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் கண்டினியூட்டியில் வச்சு பாருங்கள், சவுண்டு வரும். ஓகே, ஸோ இந்த மாஸ்ஃபெட்டோடைய ட்ரெயின், தென் இந்த அப்பர் மாஸ்ஃபெட்டோடைய சோர்ஸ். ஓகே, நான் எங்கே வைக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? கிளியர்? சவுண்ட் வருதுங்களா? ஓகே, அப்போ இன்புட் இங்கே கொடுப்பாங்க. இது நடுவில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், அவுட்புட் எடுக்கிற பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கும் தான் அந்த கனெக்ஷன் இருக்குது. இதோட கேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதோட கேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 கேட்டும், இது அப்பர், இது ஆன் ஆகணும்னா இந்த கேட் வரும், இது ஆன் ஆகணும்னா இங்கே கேட் வரும். ஸோ இந்த கேட் வர டைம் இது ஆஃபில் இருக்கும், இந்த கேட் வர டைம் இது ஆனில் இருக்கும். லாஜிக் புரிஞ்சுதா? பேரலாக இது மாறி ஒரு செகண்டுக்கே நிறைய தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகுங்க இது. ஓகே, ஸோ இந்த அவுட்புட் எடுக்கிறான் இல்லையா, இந்த இடத்துலேருந்து எங்கெங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட பேட்டரியோட காயிலுக்கு போகும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா இதுலேயோ வச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு காயில் எங்கேயாவது போட்டிருப்பாங்க, அந்த காயிலில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு சவுண்ட் வரும். எனக்கு பின்னாடி ஒரு காயில் இருக்குது, நான் அதில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்பர் லோயரில் கிளியராக வச்சுட்டு காயில் நான் இப்போ வைக்கிறேன். வருதுங்களா? இது எங்கே வருதுன்னா, பின்னாடி நான் ஒரு காயிலில் வைக்கிறேங்க. அந்த காயில் தான் என்னோடய பேட்ரி காயில். ஓகே, இங்கே அப்பர் லோயர் இங்கே போட்டிருக்காங்க, இதோட காயில், அதாவது இண்டக்டர் இங்கே இருக்குது. ஓகேங்களா, அது இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிறது சார்ஜிங் ஐசி. ஸோ இப்போ இதை பார்க்கலாம். இப்போது இந்த போர்ட் சார்ஜ் லாஜிக் எடுக்குது அப்படின்னா, இதுக்கு மேலே இன்புட் இருக்கும், இங்கே வர்றது பல்சஸ். அந்த பல்சஸ் தான் இந்த காயிலுக்கும் போகும். இந்த காயிலுக்குள்ளே பல்சஸாக போகிறது அவுட்புட்டில் வோல்டேஜாக ஹை ஆம்பியரில் வெளியில் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை கொஞ்சம் செக் பண்ணுவோம். இதை செக் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சப்ளை கொடுத்துருக்கணும், அடாப்டரும் கொடுத்துருக்கணும், பேட்டரியும் கொடுத்துருக்கணும். பிகாஸ் நீங்கள் பேட்டரி போட்டதுன்னு சார்ஜ் ஆகும். அதனால் நான் இப்போ 2 சோர்ஸையும் நான் இப்போ உள்ளே கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட். இப்போ பேட்டரியில் இப்போ போர்டில் ஒரு பவர் சோர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கு, இன்னொரு பவர் சோர்ஸ் அடாப்டர். ஓகே, இப்போ 2மே உள்ளே கனெக்ட் ஆகிருக்கு. நான் இன்னும் அடாப்டர் ஆன் பண்ணலை, ஜஸ்ட் இப்போ வைக்கிறேன். உங்களுக்கு அப்பர் லோயர் மாஸ்ஃபெட் கிளியராக தெரியுதா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடாப்டர் ஆன் பண்ணுறேன். என்னோடய சார்ஜ் லாஜிக் எடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்ணணும்னா, டிஎஸ்ஓ வச்சும் பண்ணலாம், மல்டிமீட்டரை வச்சு பண்ணால் என்னெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் வரும் அப்படின்றத பாருங்கள். இப்போது நான் வோல்டேஜ் மோடில் போடுறேன். ஓகே, ஸோ என்னுடைய அப்பர் மாஸ்ஃபெட்டில் இன்புட் வரணும்னு சொன்னேன் இல்லையா, அப்பர் மாஸ்ஃபெட்டில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடாமல், பிகாஸ் அங்கே ஒரு கெப்பாசிட்டர்லாம் இருக்குது. நான் அப்பர் மாஸ்ஃபெட்டில் வைக்கிறேன். யாராவது மல்டிமீட்டரையும் பாருங்கள், பேரலாக மல்டிமீட்டரையும் பாருங்கள். அங்கே எனக்கு இன்புட் வருதான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அப்பர் மாஸ்ஃபெட்டில் நான் வைக்கிறேன். இன்புட் எவ்வளோ வருது? 19.9. ஓகேங்களா? ஸோ நியர்லி 20 வோல்ட். இப்போ எனக்கு இன்புட் வருது. இப்போ அவுட்புட்டில் நான் சோர்ஸில் வைக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்களா 153 இவ்வளோ வோல்ட்டெல்லாமா வரும் டிசியில். ஸோ அப்போ இதை வந்து நம்ம டிசி வோல்ட்டுன்னு கன்சிடரே பண்ணக்கூடாதுங்க. இந்த இடத்துல இப்போ வெளியில் வர்றது பல்சஸ். இவ்வளோ வோல்ட் அங்கே வருதுன்னா டிசியில் அங்கே கை வச்சு நமக்கு ஷாக் அடிக்கணும்ல. ஓகே, நமக்கு அங்கே ஷாக்லாம் அடிக்காது. அங்கே வர்றது பியோர் டிசி கிடையாது.
அது ஒரு ஃப்ரீக்வன்சிஸ், அதனால தான் இவ்வளோ வோல்ட் காட்டுது. இதே ஃப்ரீக்வன்சி தான் இந்த மாஸ்ஃபெட்டில் இன்னும் ரெண்டுலேயும் இருக்கும். நான் வைக்கிற இடம் உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ இதோட கிரவுண்டில் என்ன இருக்கும் பாருங்கள், எதுவும் இல்லை, பிகாஸ் அது கிரவுண்ட் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ அப்நார்மலாக ஒரு வோல்ட் வருது இல்லைங்க, இது வோல்ட்டே கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். அதை தான் நம்ம இப்போ டிஎஸ்ஓவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வர்றது தானேங்க கண்டிப்பாக அந்த காயிலில் இருக்கணும். ஓகே, நான் இப்போ அந்த காயிலில் வைக்கிறேன். மல்டிமீட்டர் பாருங்கள், உங்களுக்கு அங்கே மல்டிமீட்டர் பேரெல்லாம் தெரியுதுல்ல, அந்த காயிலில் வைக்கிறேன். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அப்நார்மல் வோல்ட்டு அது இங்கேயும் வருது பாருங்கள். அந்த காயிலோட ஒரு எண்டு வரைக்கும் அந்த பல்சஸ் உள்ளே வரும். அந்த பல்சஸ் காயில் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கிளியராக அரெஸ்ட் ஆகிட்டு பியோர் டிசியாக எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் வருது பாருங்கள். எவ்வளோ? 11.5 வோல்ட். இதுதான் என்னுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வோல்ட்டு. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதை நம்ம இந்த பிடபிள்யூஎம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போது ஒரு டிஎஸ்ஓவில் பார்க்கலாம். ஓகே, டிஎஸ்ஓ எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போது நான் ஜஸ்ட் செக் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டிஎஸ்ஓ யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். அது ஒரு 2 டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கே கற்றுக்கலாம். நான்லாம் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இதில் 2 சேனல் இருக்குது. நான் இப்போது என்னுடைய சேனல் 1 யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்றதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தியரி கான்செப்டில் கொடுத்துட்றேன். என்ன சொல்லித்தர போகிறேன்றதை புரிஞ்சுட்டு நீங்கள் அங்கே பாருங்கள். இங்கே வாங்க, இந்த இடத்துல பல்ஸ் ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கும், இது ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பல்சஸ்ன்றது தெரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இது மேலே ஆன் ஆகும், இப்படி வச்சுக்கோங்க. இது இப்போது இது வந்து 0 பாயிண்ட், இது 0 பாயிண்ட், இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது 0லேருந்து மேலே போயிட்டு ஆன் ஆகுதா, இது ஆன் டைம். இப்போ இங்கே ஆஃப் ஆயிடுச்சு, இது ஆஃப் டைம். இது ஆஃபில் இவ்வளோ நேரம் இருக்கும், மறுபடியும் ஆன் ஆயிரும். ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன், இந்த மாதிரி போகும். இது அப்பருக்கு. இது ஆன் ஆகும்போது இது இந்த விஷயம் இங்கே நடக்கும்போது இங்கே ட்ரைவ் ஆகும், இங்கே ட்ரைவ் ஆகும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இந்த விஷயம் இங்கே நடக்கும்போது இங்கே ட்ரைவ் ஆகும். இங்கே ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா இந்த இடத்துல, அப்போ என்ன நடக்கும்னா கீழே இருக்கு இல்லையா, அவர் என்ன ஆவார் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இவர் ஆனில் இருக்கும்போது இவர் ஆஃபில் இருப்பார், ஆஃப். ஓகே, அவர் ஆஃப் ஆகிறார் இல்லைங்களா, அந்த டைம் மறுபடியும் ஆன் ஆகும். இப்படி நடக்கும், அப்படியே உல்ட்டாவாக நடக்கும். ஸோ அது ஆனில் இருக்கும்போது இது ஆஃப் ஆகும், இது ஆனில் இருக்கும்போது இது ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், மாறி மாறி இது நடக்கும்போது இது எப்போ ஆன் ஆகுதோ அப்போது இங்கே எனக்கு ஆன் பல்ஸ் வரும். இது ஆஃபில் இருக்கும்போது இங்கே ஆன் பல்ஸ் வர்றதுனால இங்கே இப்போது மேலே இருக்க எக்ஸஸ் கரண்ட்டை கீழே ட்ரைவ் பண்ணும். லாஜிக் புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் இதை சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரே டைமில் ஆன் ஆகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்காது, மாறி மாறி தான் ஆன் ஆகிட்ருக்கும். ஓகே, நம்ம இப்போ செக் பண்ணுவோம் எப்படின்ட்டு. சரியா? இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நம்ம டிஎஸ்ஓவில் பார்க்கலாம். இப்போ நான் சேனல் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கே சார் நான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டில் செக் பண்ணுங்கள். பிகாஸ் கேட்டில் தானே நமக்கு இப்போ பல்சஸ் வரணும். கேட்டில் வர்றது தான் ஆன் அண்ட் ஆஃப் சிக்னல். ஓகே, ஸோ அதனால் நான் இப்போது அப்பர் மாஸ்ஃபெட்டோடைய கேட், அதாவது அப்பர் மாஸ்ஃபெட்டோடைய கேட்டில் வைக்கிறேன். டிஎஸ்ஓ பாருங்கள், தெரியுதா? அப்பர் மாஸ்ஃபெட்டோடைய கேட்டில் வைக்கிறேன். கேட் எங்கே இருக்குது? சோர்ஸ், இது கேட். இப்போ நான் வச்சுட்டு ஆட்டோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இது அப்பர் மாஸ்ஃபெட்டோடைய ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். தெரியுதா? இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது? இந்த பல்ஸ் எனக்கு என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா அப்பர் மாஸ்ஃபெட் இப்போ ட்ரைவ் ஆகுது, 100% ட்ரைவ் ஆகுதுன்னு நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பேரலாக நான் இப்போது இங்கே பாருங்கள், சாரி நான் வேறு எடுத்துட்டேன். கீழே ஒரு லைன் போகுது இல்லையா, அது இன்னொரு சேனலை செக் பண்ணுறதுக்கு 2 ப்ரோப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பர் மாஸ்ஃபெட்டை செக் பண்ண இல்லையா, அப்பர் மாஸ்ஃபெட்டை செக் பண்ணும்போது எனக்கு பல்ஸ் காட்டுது இல்லையா, அதே மாதிரி லோயர் மாஸ்ஃபெட்டோடைய கேட்லேயும் நான் இப்போ வைக்கிறேன். ஆட்டோ மோடை இப்போ நான் ப்ரெஸ் பண்ணணுமே, எப்படி நான் ப்ரெஸ் பண்ணுறது? வெயிட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணுறேன்.
பாருங்கள், மேலேயும் பல்ஸ் எடுக்குதுங்களா, கீழேயும் பல்ஸ் எடுக்குது. இப்போது மேலேயும் கீழேயும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆனில் இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கும், இது ஆனில் இருக்கும்போது அது ஆஃபில் இருக்கும். கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, ஓகே, புரிஞ்சுதா? இருங்க, நான் அதை அப்படியே ஸ்னாப்ஷாட் வேணால் எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒரு கையில் பண்ண முடியல. வெயிட், இதை வரேன். ஓகே, இப்போ நம்ம போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் டிஎஸ்ஓ பாருங்கள், பார்த்தீங்களா? அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்களேன். இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கும், இது ஆனில் இருக்கும்போது இது இந்த லாஜிக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே பேரலாக ஆனாய் ஆஃப் இது பேர் தாங்க ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி மாறுது பார்த்தீங்களா? அது டைம் லிமிட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இது டிஎஸ்ஓவில் ஆட்டோ மோடில் போட்டுட்டிங்கன்னா அது நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி டீட்டெயில்டாகவே காட்டும். பட் இது ஒரிஜினலாக எப்படி வரும்ன்றதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். டைம் லிமிட் எதுவுமே நீங்கள் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துல எப்படி வரும்ன்றதையும் நான் காட்டுறேன். இருங்க. ஓகே, இப்போ என்னோடய கேட் பல்ஸ் எங்கே ட்ரைவ் ஆகுது அதை பாருங்கள். பார்த்தீங்களா? இது என்னென்னா பல்சஸ், கேட் பல்சஸ். ஓகே, அந்த அப்பருக்கும் லோயருக்கும் நடுவில் வெளியில் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பல்சஸ். இதே தான் இதோட ட்ரெயின்லேயும் இருக்கும். புரிஞ்சுதா? நான் இப்போ எங்கே வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சேன், இந்த இடத்துல வச்சேன், இந்த இடத்துல வச்சேன், தெரியலையா? சாரி, இந்த இடத்துல வச்சேன். இதுக்கும் சேம் தானே, இது ரெண்டுத்துலேயும் ஒரே பல்சஸ் தானே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பல்சஸை தான் நம்ம இங்கே பார்த்தோம். இந்த பல்சஸே அங்கே வரலை அப்படின்னா கன்ஃபார்ம் அங்கே எதுவுமே நடக்கலை. அப்போ இங்கே கேட் கிடச்சிருக்காது, இந்த பல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த பல்ஸ் தாங்க நமக்கு மேட்ரு. இந்த பல்ஸ் தான் என்னோடய காயிலோட ஒரு எண்டுக்கு உள்ளே போகும். ஓகே, நான் இப்போ பாருங்கள் மறுபடியும் வைக்கிறேன். ஒரு சேனலை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு பல்ஸ் சேனல் நம்பர் 1 யூஸ் பண்ணுறேன், அதனால் பல்ஸ் வெளியில் வருது பாருங்கள். இப்போது இங்கே சார்ஜிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நான் பேரலாக என்னுடைய அடாப்டரை நான் ஆஃப் பண்ணுறேங்க, அடாப்டரை ஆஃப் பண்ணுறேன். போயிடுச்சா? சார்ஜிங் நடக்குதா பாருங்கள்? இல்லை, ஆனால் அதே இடத்துல நான் கை எடுக்கலை, நான் வச்சுருக்கேன். ஆன் பண்ணுறேன், எடுக்குதா? கிளியர்? ஸோ இந்த மாதிரி அங்கே பல்சஸ் ஜென்ரேட் ஆனால் தான் சார்ஜிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சரிங்க சார். இப்போ பின்னாடி அந்த காயிலில் இதே பல்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு காயிலோட ஒரு எண்டில் இந்த பல்ஸ் இருக்கும், இன்னொரு எண்டில் பல்ஸ் இருக்காது. அது வோல்ட்டாக காட்டும் நமக்கு. இங்கே பாருங்கள், நான் ஒரு எண்டில் வைக்கிறேன், பல்சஸா? கிளியர்? அப்போ இன்னொரு எண்டில் வச்சிங்கன்னா இந்த பல்சஸாக வரும். அது டிசியாக கன்வெர்ட் பண்ணிடும், பியூராக அரெஸ்ட் ஆயிரும். புரிஞ்சுதா? இந்த சைடில் வர்றது பியூர் டிசி. ஓகே, இந்த சைடில் வர்றது பல்சஸ். கிளியர்? டிஎஸ்ஓவில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்குது பாருங்கள். நான் இப்போ வைக்கிறது காயிலோட ஒரு எண்டில் இப்போ எனக்கு பல்சஸ் இன்புட்டாக வருது, காயிலோட இன்னொரு எண்டில் வர்றது பியோர் வோல்ட்டு. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணால் அதையும் சொல்லித்தரேன். இது வருங்க, சேனல் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் 1 எவ்வளோ வோல்ட்டு ஒரு ரேஞ்சுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன்? 1 வோல்ட். ஓகே, 1 செகண்ட். ஒரு சேனலுக்கு 20 வோல்ட் செட் பண்ணியிருக்கோமா? ஆட்டோ வெயிட். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஏதாவது பல்சஸா சார்? இல்லை, இது டிசி, பியூர் டிசி. இது என்னத்தை நமக்கு ஒரு செகண்ட், சேனல் 2 ஆஃப் ஆகுது, சேனல் 1 ஆனில் இருக்கணும்ல. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு பாக்ஸ் இப்போது 5 வோல்ட்டுன்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு பாக்ஸ் 5 வோல்ட்டு, 10 வோல்ட்டு. இங்கே எவ்வளோ வருது? 15 வோல்ட் கிட்டே போகுது. சேனல் 1லையா சேனல் 2லையா? சேனல் 2, சாரி 1 செகண்ட், ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு வெளியில் வர்றது பியோர் டிசி. அப்படியே நான் இந்த சைடில் வைக்கிறேன் பாருங்கள், புரியுதா? இது ஃபுல் ஆஃப் பல்சஸ்.
ஓகே, இதோட ஆப்போசிட்டில் வர்றது பியோர் டிசி. கிளியர்? அதோட இன்புட்டில் பல்சஸ், அவுட்புட்டில் டிசி. இது மட்டும் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கணும். ஓகே, நான் ப்ரோபு மாற்றி செக் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சேனல் 2க்கான ப்ரோப் தான் என் கையில் இருக்குது, சாரி. ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? சேனல் 1க்கான ப்ரோப் இங்கே இருக்குது, அதனால தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ சார்ஜ் லாஜிக் எப்படி எடுக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? ஓகே, டிஎஸ்ஓ இருக்கும்போது நமக்கு இது கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்புட்டில் எப்படி வருது, அவுட்புட்டில் எப்படி மாறுது அப்படின்றது, சார்ஜ் லாஜிக் எடுக்குதா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் மல்டிமீட்டரை வச்சு காயிலோட இன்புட் அவுட்புட் செக் பண்ணுங்க. அவுட்புட்டில் வர்றது கரெக்டாக டிசி, இன்புட்டில் வர்றது பியூர் டிசி கிடையாது. காயிலில் நீங்கள் எங்கேயாவது செக் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் இந்த போர்டை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, இல்லை நான் சொல்ல. இந்த போர்டில் இது 5 வோல்ட் இங்கே வரும், சாரி 3 வோல்ட் இங்கே வரும், 5 வோல்ட் இங்கே வரும். பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணுறேன், செக் பண்ணுவோமா? இங்கே வாங்க, நான் கிரவுண்டில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். காயிலோட ஒரு சைடு நான் இப்போ வைக்கிறேன். அங்கே பாருங்கள் 95, 100 சம்திங் எல்லாம் போதுங்க. அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது, அது வந்து ஒரு வோல்டேஜே கிடையாது, அங்கே வர்றது ஒரு ஃப்ரீக்வன்சி. அவுட்புட்டில் பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக கிளியராக இருக்கும் 3.2. இது தாங்க நமக்கு வோல்டேஜ். அப்போ இங்கே என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் எடுக்கிறான் இல்லையா, அதை ஹை ஆம்பியரில் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பல்சஸாக உள்ளே கொடுத்து 3.3 வெளியில் எடுக்கிறான் வித் ஹை ஆம்பியர். ஸோ இப்போ இனிமேல் எங்கெல்லாம் உங்களுக்கு காயில் போட்டிருக்கானோ அந்த காயில் எடுக்கிற வோல்ட்டெல்லாம் ஹை ஆம்பியரில் எடுக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ காயிலோட ஒரு சைடில் இன்புட்டில் பல்சஸ் கொடுத்து அவுட்புட்டில் பியோர் டிசியாக வெளியில் எடுப்பாங்க. ஓகே, கிளியர்? நான் இது ரொம்ப லென்த்தாக எனக்கு போடணும்னு ஆசை, பட் இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால என்னால் அதை அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் புரிஞ்சால் பாருங்கள், இல்லைனா கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தேவையான செக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்தராக டேரெக்டாக ட்ரைனிங் வேணுன்றவங்க அங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்ட் ட்ரைனிங் கொடுப்போம். ரெடி. இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிருக்காங்க, இப்போ எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக நல்ல நாலேஜோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.